ஹலோ கைஸ், வெல்கம் டு மூவி இன்ட்ரோ சேனல். நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக 2025ல ரிலீஸ் ஆன டாப் 7 மலையாள மூவிஸ் தான் இந்த லிஸ்ட்டில் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்க 7 மூவிஸுமே தன்னோட ஸ்டோரி வைஸும் சரி, டைரக்ஷன் வைஸும் சரி, அண்ட் ஆக்டிங் வைஸும் சரி, எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருந்து 2025ல பிளாக் பஸ்டரான ஒரு 7 மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற 7 மூவிஸும் நீங்கள் இன்னும் பார்க்காமீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. அண்ட் வேற ஏதாவது மூவி லிஸ்ட் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்ல 7th இருக்கிற மூவி மர்ணமாஸ். இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவில நம்ம பாசில் ஜோசப் தான் ஹீரோவா ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ இருக்கிற சிட்டில தொடர்ந்து கொலைகளா நடந்துட்டு, அந்த கொலைகள் எல்லாமே ஒரே ஒரு பேட்டர்ன்ல நடந்துட்டு, கொலை பண்றவன் கொன்னுட்டு அவங்களோட வாயில ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு போயிடுறான். இப்படி நடக்கிற கொலைகள் எல்லாம் விசாரிக்கிற போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எல்லாம் ஒரு சீரியல் கில்லர் தான் பண்றான், அந்த சீரியல் கில்லரை டக்குனு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்படி நினைக்கும் போதே அதே சிட்டில ரொம்பவே வாழ்த்தனமா இருக்கிற நம்ம ஹீரோ வந்து எந்த ஒரு வேலைக்கும் போகாம ரொம்ப ஜாலியா இருக்கிற ஒரு நபரா இருந்துட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ மேல போலீஸ்க்கு சந்தேகம் வருது. இப்படி சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த லவ்வும் பிரேக்கப் ஆகுது. இப்படி நம்ம ஹீரோ தான் அந்த கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு வர்ற பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் எப்படி நம்ம ஹீரோ தப்பிக்கிறாரு, அந்த ரியல் கில்லரை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில என்ன கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பாசில் ஜோசப் இந்த மூவில சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இவரோட மூவிஸ் எல்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ல ரொம்ப ஹிட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவி ரொம்பவே நல்லா எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் கேட்கும்போது ஏதோ சீரியல் கில்லர் மூவி மாதிரி நமக்கு இருக்கும். ஆனா இந்த மூவி உண்மையிலே ஒரு நல்ல ஒரு காமெடி மூவி. எந்த அளவுக்கு நமக்கு காமெடியை கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்களோ அந்த அளவுக்கு மூவி நல்லா தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த மூவி யாராவது பார்க்காம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவில நம்ம பாசில் ஜோசப் ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். இந்த மூவிக்கு IMDbல இருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 6th என்ன மூவி பார்க்க போறோம்னா ஹாலப்புலா ஜிம்கனா. இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவில நல்சன் கே கஃபூர் அண்ட் சந்தீப் பிரதீப் கணபதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரியை பொறுத்த அளவுக்கு நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 12th ஃபெயில் ஆயிடுறாங்க. இப்படி ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவான நெல்சன் கே கப்பூருக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியா என்னன்னா, ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்றது மூலியமா கிரேஸ் மார்க் கிடைக்கும். அந்த கிரேஸ் மார்க்கை வச்சு நம்ம காலேஜ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்றாரு. இப்படி நம்ம ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடிட்டு இருக்கும்போது இவங்க கண்ணுல பாக்ஸிங் படம். பாக்ஸிங் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரைனிங் எடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்ல வின் பண்ணிடுவாங்க அந்த ட்ரைனிங் மூலியமா. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டேட் மேட்ச்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க. இது வரைக்கும் ஆலப்புழால இருந்து போன பாக்ஸர்ஸ் யாருமே ஸ்டேட் லெவல் மேட்ச்ல வின் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸ்க்கு தெரிய வருது. இப்படி தெரிய வந்ததுக்கு அப்புறம் அதுல எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச்ல கலந்துக்கிறாங்க. இப்படி கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில என்ன கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த மூவி வந்து மலையாளத்துல ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த மூவினே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மலையாள லாங்குவேஜ்ல தான் இருந்தது. அண்ட் ரீசெண்ட் டைம்ல தான் தமிழ்ல டப் பண்ணி விட்டாங்க. தமிழ் டப்பும் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு கைஸ். இந்த மூவில நம்ம நல்சன் கே கஃபூர் மட்டும் நல்லா நடிச்சிருக்க மாட்டாரு. இந்த மூவில நடிச்ச எல்லாருமே வேற லெவல்ல ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லாரோட ஆக்டிங்ல எந்த ஒரு குறையுமே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு மூவி. இந்த மூவியை பார்க்காம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 5th இருக்கிற மூவி படக்களம். இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, ராஜா காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு டைஸ் போர்டு ஒன்று இருக்கு. அந்த போர்டுக்கு மந்திர சக்திகள்லாம் இருக்கு. அந்த மந்திர சக்திகளை வச்சு யாராலையும் என்ன வேணாலும் பண்ண முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ படிக்கிற காலேஜில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவார்னா, அந்த டைஸ் போர்டை எடுத்து வச்சு அவருக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அது ரொம்பவே தப்பான விஷயங்களா இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ப்ரொஃபஸர் கிட்ட இருக்கிற அந்த டைஸ் போர்டை எப்படியாவது எடுத்து இந்த விஷயங்களெல்லாம் நார்மலாக பழையபடிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அந்த டைஸ் போர்டையும் எடுத்துருவாரு. இப்படி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் அந்த ப்ரொஃபஸருக்கும் வர்ற பிரச்சனைகள் என்ன, அந்த டைஸ் போர்டை கடைசியில் என்னதான் பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நம்ம சந்தீப் பிரதீப் ஆக்டிங்காகவே நீங்கள் இந்த மூவியை விரும்பி பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவரோட ஆக்டிங் ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து அவரோட ஆக்டிங் வேறு மாதிரி இருக்கும். இந்த மூவியோட சீன்ஸை வந்து நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம். பார்த்துட்டு இந்த மூவியை நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு காமெடி மூவி. காமெடி கலந்து ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. படம் ஃபுல்லுக்க காமெடியாக தான் இருக்கும். இந்த மூவி யாராவது பார்க்காம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிக்கு IMDbல இருந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருப்பாங்கன்னா
7.2 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம லிஸ்ட்ல 4th என்ன மூவி இருக்குன்னா பொன்மேன். இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவில ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. அந்த ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியா இருக்கும். அண்ட் அந்த ஃபேமிலியில ஒரு நபரான நம்ம லிஜோமல் ஜோஸுக்கு கல்யாணம் வச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம லிஜோமல் ஜோஸுக்கு ஒரு அண்ணனும் இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிக்காக உயிரை கொடுக்குற ஒரு நபரா இருப்பாரு. ஆனா எந்த ஒரு வேலைக்குமே போகாம எல்லாமே கட்சி பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்துட்டு இருப்பாரு. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தன்னோட தங்கச்சியான லிஜோமல் ஜோஸுக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும். ஆனா அந்த கல்யாணம் நடக்கணும்னா நம்ம லிஜோமல் ஜோஸுக்கு 25 பவுன் நகை போட்டாதான் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சொல்லியிருப்பாங்க. இப்படி சொல்லியிருக்கும் போது நம்ம லிஜோமல் ஜோஸோட அண்ணனுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கான பணம் இவர்கிட்ட இருக்காது. அப்படி இருக்கும்போதுதான் நம்ம பாசில் ஜோசப் இந்த மூவில என்ட்ரி ஆவாரு. நம்ம பாசில் ஜோசப் ஒரு ஜுவல்லரி ஏஜென்ட்டா இருப்பாரு. இவரோட வேலை என்னன்னா, இந்த மாதிரி கல்யாணம் நடக்க முடியாத கல்யாணத்துக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நகைய குடுப்பாரு. அந்த நகைய குடுத்துட்டு, அந்த கல்யாணத்துல வர்ற வருமானம், அதாவது மொய் வைப்பாங்கல்ல, அந்த பணத்த வந்து இவர் வாங்கிக்கிட்டு, இவர் குடுத்த நகையில ஒரு குறிப்பிட்ட நகைக்கு மட்டும் தான் அமௌண்ட் வந்திருந்ததுன்னா, அந்த நகைய அவங்க கிட்டயே குடுத்துட்டு, இவர் குடுத்த மிச்ச நகைய இவர் வாங்கிட்டு போயிருவாரு. இந்த மாரி ஒரு வேலைய தான் நம்ம பாசில் ஜோசப் செஞ்சுட்டு இருப்பாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம லிஜோமல் ஜோஸ் கல்யாணத்துக்கும் நம்ம ஹீரோ 25 பவுன் நகை குடுப்பாரு. இப்படி குடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம் எல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட நேம் தான் இந்த மூவியோட ஸ்டோரி லைனாவும் வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த மூவியோட ஸ்டோரி வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்டோரியா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பாசில் ஜோசப்போட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருக்கும். இந்த மூவிய நீங்க பார்க்கறதா இருந்தா நம்ம பாசில் ஜோசப்போட ஆக்டிங்காகவே பார்க்கலாம். பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு IMDbல இருந்து 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்டான மூவி பார்க்க போறோம்னா ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, இந்த மூவில நம்ம ஹீரோ ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. சின்சியர் போலீஸ் ஆஃபீஸரா இருக்கும்போது நம்ம ஹீரோவோட பொண்ண ஒரு நபர் நம்ம ஹீரோவோட பொண்ண காதல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணி, அந்த பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, தப்பான வீடியோ எடுத்தது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த நபர கொன்றுவாரு. அதே சமயம் வந்து நம்ம ஹீரோவோட பொண்ணும் இறந்து போயிருவாங்க. இப்படி இறந்து போன கொஞ்ச காலம் கழிச்சு திரும்பவும் ஒரு பஸ் கண்டக்டரோட பொண்ணுக்கு வந்து இதே மாரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து அந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, தன்னோட பொண்ணு கொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலா நடக்கல. அது வந்து பிளானட் மர்டர். அது மட்டும் இல்லாம நெறைய பேர், அதாவது நம்ம ஹீரோவ சுத்தி இருக்கிற நெறைய பேருக்கும் இதே மாரி நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்த நம்ம ஹீரோ வந்து, அது எதனால நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இப்படி ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு தெரிய வர உண்மைகள் தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி ரொம்பவே நல்லா தான் கொண்டு போயிருப்பாங்க கைஸ். இந்த மூவியோட ஆரம்பமே ரொம்பவே சூப்பரா ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மூவி தான். இந்த மூவி நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவி ரொம்பவே நல்லா தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க கைஸ். இந்த மூவியோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கனெக்டட் லைன் மாரி தான் இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. ஒரே ஒரு நபர் பண்ண தப்பு எந்த அளவுக்கு வந்து நிறுத்திருக்கு அப்படின்ற மாரி நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. இந்த மூவியும் மூவியோட நேமுக்கு ஏத்தபடி தான் இருக்கும். இந்த மூவி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு IMDbல இருந்து 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்டா என்ன மூவி பார்க்க போறோம்னா துடரம். இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, இந்த மூவில நம்ம ஹீரோவான மோகன்லால் எப்படிப்பட்ட ஒரு நபரா இருப்பாருன்னா, தன்னோட குடும்பத்த வந்து நல்லா பார்த்துக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட ஒரு அம்பாசிடர் கார் ஒண்ணு இருக்கும். அந்த கார வந்து யாருக்குமே ஓட்ட குடுக்காம அவரே ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது தன்னோட குடும்பமும் அந்த காரும் தான் இவருக்கு ஒரு பெரிய சொத்தா இருக்கும். இப்படி இருக்கும்போது தன்னோட பசங்களுக்கும் கூட அந்த கார ஓட்ட குடுக்க மாட்டாரு நம்ம ஹீரோ. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, தன்னோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்படி வீட்டுக்கு வந்திருக்கும்போது அந்த கார பார்த்துட்டு எடுத்து ஓட்ட ஆசைப்படுறாங்க. அந்த காரையும் எடுத்து ஓட்டுறாங்க. இப்படி எடுத்து ஓட்டிட்டு போகும்போது ஒரு இடத்துல வந்து எடுத்துட்டு போய் மோதிடுறாங்க. இப்படி மோதுனதுனால அந்த காருக்கு ஒரு டேமேஜ் ஒண்ணு ஏற்பட்டுருது. இந்த டேமேஜ் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்லாம அந்த கார எடுத்துட்டு போய் ஒரு ஒர்க் ஷாப்ல விடுறாரு. விட்டுட்டு இவர் வீட்டுக்கும் வந்துடுறாரு. இப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கார் மேல ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோவோட கார்ல ட்ரக்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உயிரா பார்த்துட்டு இருக்கிற இந்த கார் வந்து யாருக்குமே ஓட்ட குடுக்க மாட்டாரு. ஆனா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. இத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து அந்த காரை எப்படியாவது வெளிய எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முயற்சிகள் பண்றாரு. அந்த முயற்சிகள் வந்து நம்ம ஹீரோவ எங்க கொண்டு போய் விடுது அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மோகன்லால் ஆக்டிங்ல வந்த ஒரு பெஸ்ட்டான மூவி கைஸ். இந்த மூவி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDbல இருந்து 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.
நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டா என்ன மூவி பார்க்க போறோம்னா ரேகா சித்ரம். இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவில நம்ம ஆசிஃப் அலி தான் ஹீரோவா ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த மூவியோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ சஸ்பெண்ட் ஆகி வீட்ல இருக்கிற மாரி நமக்கு காட்டுவாங்க. எதனாலன்னா, நம்ம ஹீரோக்கு இருந்த ஒரு தப்பான பழக்கத்தினால, அவருக்கு வந்து சீட்டு கட்டு விளையாடுற பழக்கம் இருக்கும். இந்த சீட்டு விளையாடுற பழக்கத்தினால தான் அவர் சஸ்பெண்ட் ஆகி இப்ப வீட்ல இருப்பாரு. இப்படி இவர் சஸ்பெண்ட் ஆன டேட் முடிஞ்சு திரும்பவும் டியூட்டில ரீஜாயின் பண்ண போகும்போது, அவருக்கு ஒரு கேஸ் ஒண்ணு வருது. அந்த கேஸ் என்னன்னா, சொசைட்டிலேயே நல்ல ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு நபர் என்ன பண்ணுவாருன்னா, காட்டுக்கு நடுவே போய், "இங்க ஒரு பொண்ண நாங்க கொன்னு புதைச்சோம். அதனால தான் நாங்க இவ்ளோ தூரம் வளர்ந்துருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, சூசைட் பண்ணி அங்கேயே இறந்துருவாரு. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, Facebook லைவ்ல போயிட்டுருக்கும். இத பார்த்த போலீஸ் வந்து அங்க வந்து பார்த்துட்டு, "இங்க ஏதோ டெட் பாடி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பாங்க. போலீஸ் எவ்வளவோ தேடி கிடைக்காது. ஆனா கடைசி நேரத்துல எப்படியோ அந்த டெட் பாடிய கண்டுபிடிச்சுருவாரு நம்ம ஹீரோ. அந்த பொண்ணோட ஊரு, பேருன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாத நிலைமையில, அந்த பொண்ணு எத்தன வருஷத்துக்கு முன்னாடி இறந்தா அப்படின்ற நியூஸ் மட்டும் தெரியும். அதுவும் எப்ப இறந்தா அப்படின்றது மட்டும் தான் நம்ம ஹீரோக்கு தெரியும். இத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து எப்படி அந்த பொண்ணு யாரு? அண்ட் எதுக்காக இவள கொன்னாங்க? அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறா அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவில வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து போன நபரோட சேர்த்து இன்னும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சமூகத்தில பெரிய நிலைமையில தான் இருப்பாங்க. இந்த கேஸ எப்படியும் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரஷர் குடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ எப்படியும் அந்த கேஸ முடிப்பாரு. இந்த மூவியோட ஸ்டார்ட்டிங் என்னமோ ரொம்பவே ஸ்லோவா போற மாரி தான் இருக்கும். ஆனா, அந்த டெட் பாடிய கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மூவி ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி யாராவது பார்க்காமனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவியோட ஸ்டோரி லைனுக்காகவே நீங்க விரும்பி பார்க்கலாம். 2025ல ரிலீஸ் ஆன பெஸ்ட் த்ரில்லர் கிரைம் மூவி. இந்த மூவிக்கு IMDbல இருந்து 7.9 ரேட்டிங் குடுத்துருக்காங்க.